ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வட்டலாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துக்கலாம். அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் 1/2 கப்பு, செகண்ட் பால் 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு 5 முட்டை தேவைப்படும். இந்த முட்டையை மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 100 கிராம் சுகர் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் ரெண்டையும் ஒரே பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பால் எவ்வளோ எடுக்கணும், செகண்ட் பால் எவ்வளோ எடுக்கணும்னு காட்டுறதுக்காக தான் நான் தனித்தனி கப்பில் வச்சுருந்தேன். இப்போ ரெண்டையும் ஒன்று சேர்த்துடலாம். அப்புறமா 100 கிராம் சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும் போதே, நம்ம தேங்காய் அரைக்கும் போதே 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் முட்டை ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கும். அப்படி நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது சேர்க்கலைன்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக இந்த டைமில் ஏலக்காய் பவுடரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். தேங்காய் பால் இதில் ஜாஸ்தி ஆச்சுன்னா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் சொன்ன அளவே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அதில் செட் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸை ஊற்றி குக்கரில் விசில் போட்டுடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சிடலாம். குக்கரில் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த வட்டலாப்பம் கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ விசில் போட்டுடலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பராக வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முஸ்லீம்ஸோட ஃபேமஸ் ரெசிபி இது. நாங்கள் ரம்ஜானுக்காக செய்வோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.